பர்ஃபார்மன்ஸ்லாம் ஒரு மேட்டர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதி பேர் 22 வயசுக்கு மேலே இங்கே விளாடவே முடியாதுன்னு சொன்னார். அந்த 22 வயசுக்கு மேலே விளாடவே முடியாதுன்னு இவர் யாரை சொன்னார்னு இன்டெரக்டாக அதுக்குள்ளே போயிட்டாங்க மக்கள்லாம். ஆனால் அதை தாண்டி இன்னொரு விஷயத்தை யோசிக்காமல் விட்டாங்க. அதுதான் பிரச்சனை. இந்த விராட் கோலி, தோனி, ரோஹித் சர்மா இவங்கெல்லாம் இதுக்கப்புறம் சம்பாதிக்கணுன்ற ஆசையில் தான் எதையாவது பண்ணிருக்காங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? இந்த லெஜெண்டரி பிளேயர்ஸ்லாம் அதை தாண்டி எப்பயோ வந்துட்டாங்க. பியூர்லி அவங்களுடைய லவ் ஃபார் த கேம். மகேந்திர சிங் தோனி சொன்ன சில முக்கியமான விஷயங்கள் நிறைய பேருக்கு புரியவே இல்லை. அந்த ஹிடன் மெசேஜ் என்ன ஒரு கொடுத்துருக்காரு ஆடியன்ஸுக்கு? 2 விஷயங்கள். ஒன்று, அவருடைய லவர்ஸ், அந்த சிஎஸ்கே வெறியர்களுக்கும் அவருடைய ஃபேன்ஸுக்கும் ஒன்று சொல்லியிருக்காரு. 2வது, அவருடைய ஹேட்டர்ஸ்க்கு. இந்த 2 மெசேஜை ரொம்ப அழகாக நம்ம இதில் புரிஞ்சுக்கணும். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மை டியர் buddies, ஹாய் ஃப்ரம் பாலா. மகேந்திர சிங் தோனி அந்த ஸ்பீச்சை கொடுத்து சில மணி நேரங்கள், ஒரு நாள் மேலேயே ஆயிடுச்சுங்க. இருந்தாலும் இந்த வீடியோவில் என்ன எனக்கு புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பர். அந்த வீடியோவில் என்ன பேசியிருக்காரு மகேந்திர சிங் தோனி அப்படிங்கிறத அப்படியே எடுத்து ஒப்பிக்கிற வீடியோ இது கிடையாது. நம்மளுடைய மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸில் நம்ம இன்டர்பிரிட்டேஷன் கொடுப்போம். அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்குறோம், நம்மளோட பார்வை என்ன அப்படின்னு. இருக்கிற செய்தியாக சொல்கிறதுக்கு பல சேனல்கள் இருக்குது. பட் அந்த செய்தியிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், நான் அதை எப்படி பார்க்குறேன்னு சொல்கிறது தான் நம்மளோட வீடியோஸ் நிறைய இருந்திருக்கு. இந்த வீடியோ அந்த மாதிரி தான். விஷயத்துக்குள்ளே வரேன். மகேந்திர சிங் தோனி 43 வயதுங்க, 44ங்க, 45ங்க, இப்படின்னு அந்த நம்பர்ஸ் அப்படியே போய்கிட்டே இருக்குது. இதுக்கு என்ன ஒரு முடிவு? இவர் விளையாடுவாரா மாட்டாரா, என்ன நடக்க போகுது அப்படின்ற அந்த டவுட்ஸுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு பதில் சூப்பராக அவர் கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொன்னார்? அதாவது நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது, நம்மளுடைய ஃபிட்னஸ் எப்படி இருக்குது அதுதான் முக்கியம். பர்ஃபார்மன்ஸுங்கிறது எப்போ வேணால் வரும் போகும், அதெல்லாம் மேட்டரே கிடையாது. பர்ஃபார்மன்ஸ்லாம் ஒரு மேட்டர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதி பேர் 22 வயசுக்கு மேலே இங்கே விளாடவே முடியாதுன்னு சொன்னார். அந்த 22 வயசுக்கு மேலே விளாடவே முடியாதுன்னு இவர் யாரை சொன்னார்னு இன்டெரக்டாக அதுக்குள்ளே போயிட்டாங்க மக்கள்லாம். ஆனால் அதை தாண்டி இன்னொரு விஷயத்தை யோசிக்காமல் விட்டாங்க. அதுதான் பிரச்சனை. இந்த ஃபார்முங்கிறது டெம்பரரி, கிளாஸஸ் பெர்மனண்ட்டும்பாங்களே, அதை தான் அவர் மாற்றி சொல்லியிருக்காரு வேறு மாதிரி. அதுதான் நமக்கு புரியாமல் போயிடுச்சு. என்னோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, 2025 நான் ஒழுங்காக விளாடலைன்னு நீங்கள் யாராவது நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு அது முக்கியம் கிடையாது. என் பெர்ஃபார்மன்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா போன வருஷம் 5 பால் தான்ப்பா பிடிக்கிறாரு, அதில் 3 6 அடிச்சிடாரு. போன வருஷம் நீங்கள் பாராட்டினீங்க, இந்த வருஷம் இப்படிங்கிறீங்க. 2023 சந்தோஷப்பட்டீங்க, அடுத்த வருஷம் நல்லா விளாட்னா அப்பயும் சூப்பரும்பீங்க. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸுங்கிறத வச்சு நான் ஐயோ என்னை எல்லாரும் இப்படி சொல்லிட்டாங்களே, என்னப்பா அது தோனியோடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே, அதுக்காக நான் கிளம்பணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அதை காரணம் வச்சு கிளம்ப போகிறது இல்லை. ஆனால் என்னுடைய ஃபிட்னஸ் ஒரு வேளை அடி வாங்கிச்சுன்னா நான் கிளம்பிடுவேன். எனக்கு அதுக்கு ஒரு 4-5 மாதம் தேவைப்படுது. கண்டிப்பாக அடுத்தடுத்த வருஷம் 15% நான் அதிகமான எஃபர்ட் போட வேண்டியது இருக்குது அப்படின்றதையும் அவரே மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ தோனி எதுக்கு விளாடணும், போதுமே கிளம்பலாமே அப்படின்ற இந்த நிறைய விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் ஒரே ஒரு முற்றுப்புள்ளி என்னென்னா, எனக்கு பிடிச்சிருக்கு நான் விளாட்றேன், என்னை ஃப்ரான்ச்சைஸி எடுத்து விளாடுது, என் ரசிகர்கள் பார்க்குறாங்க. உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? ஃபார்மு ரைட்டு, ஓகே, இந்த வருஷம் ஒழுங்காக விளாடல, போன வருஷம் இதுக்கும் அதுக்கு என்ன ஒரு 12 மாத கேப்பு? 42 இருக்கும்போது விளாட்னா உங்களுக்கு சூப்பர், 43 இப்போ நல்லா விளாட்லன்னா ஐயோ வயசாகிடுச்சா? அப்போ 42 வயசு ஆகலையா? நான் அடுத்த வருஷம் 44 வயசு ஆகாதா? ஸோ இந்த டெம்பரரி தான் இந்த ஃபார்முங்கிறது. என் பர்ஃபார்மன்ஸ் வச்சு நான் முடிவு பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு அவர். இதுதான் ஹேட்டர்ஸ்க்கான விஷயம். இந்த ரசிகர்களுக்கான ஒரு சூப்பரான மேட்டர் இருக்குதுல்ல, அது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நான் முடிவு பண்ணலை, எனக்கு டைம் வேணுன்றார். இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? என்னுடைய ஃபிட்னஸ் தான் முக்கியம்னு சொன்ன அவர் கண்டிப்பாக ஃபிட்னஸில் ஒர்க் அவுட் பண்ண போகிறாரு. அந்த ஃபிட்னஸ் நல்லா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நான் விளையாட போகிறேன், எனக்கு விளையாடுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுதான் புரிஞ்சுக்கணும் நம்ம. ஐ ஹாவ் இன்ட்ரெஸ்ட் டு பிளேன்னு தோனி, எனக்கு விளையாட ஆசையாக இருக்குது அப்படின்னு தோனி சொல்லலை, ஆனால் அதைத்தான் அவர் சொல்லியிருக்கார். கரெக்டாக புரிஞ்சுக்கிறீங்களா? ஸோ தோனி அவர்கள் தனக்கு விளையாடக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இவ்வளோ விஷயங்களை செய்வாரா? எனக்கு விளையாடுறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைப்பா, சும்மா சொல்லிட்டுக்கிறானுங்க, ஏதோ ஃப்ரான்ச்சைஸின்றாங்க, ஏதோ டீல்ஸுங்கிறாங்க, பிராண்ட் டீல்ஸு காசு நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த பிராண்ட் டீல்ஸ் ஒரு காசு வரும், அதுக்காக தான் வருஷம் ஒரு கஷ்டப்பட்டு எப்படியாவது 2 மாதம் காசு வாங்கி. இந்த விராட் கோலி, தோனி, ரோஹித் சர்மா இவங்கெல்லாம் இதுக்கப்புறம் சம்பாதிக்கணுன்ற ஆசையில் தான் எதையாவது பண்ணிருக்காங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? இந்த லெஜெண்டரி பிளேயர்ஸ்லாம் அதை தாண்டி எப்பயோ வந்துட்டாங்க. அந்த காசுங்கிறது அதுக்கு கொஞ்சம் விளாட்னா இவ்வளோ காசு வரும், அவ்வளோ காசு வரும், அதெல்லாம் நெக்ஸ்ட்டுங்க அவங்களுக்கு. இப்போலாம் அதெல்லாம் போதுமான அளவுக்கு நல்லா சம்பாதிச்சிட்டாங்க. அவங்க ரிலாக்ஸ்டான ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப், ஃபேமிலி, குழந்தைன்னு வாழ்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அதை மீறியும் இந்த லெஜெண்டரி பிளேயர்ஸ் ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் விளாட்றாங்க அப்படின்னா அது பியூர்லி அவங்களுடைய லவ் ஃபார் த கேம். அது தயவுசெய்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மூலமாக அதையும் சொல்லிக்கிறேன். ரோஹித் சர்மா இன்றைக்கி பல ஃபார்மில் ரிட்டையர் ஆனாலும்
ஓடிஐயில் இருக்கிறார். விராட் கோலியும் அதே மாதிரி தான். 2 பேருமே ஐபிஎல் விளாட போகிறாங்க. தோனி அது எதுலேயுமே இல்லை, வெறும் ஐபிஎல். ஸோ இவங்களை போல லெஜண்ட்ஸ் கிரிக்கெட்லாம் போனதுக்கப்புறம் தான் அவங்களோட அருமை தெரியும். இன்றைக்கி சச்சின் இல்லாதப்போ நம்ம எவ்வளவோ சச்சின் சொல்கிறோம். ஏன்? பிகாஸ் இஸ் எ லெஜண்ட் ஆஃப் த கிரிக்கெட். அதே மாதிரி தான் இந்த 3 பேருமே ஒரு லெஜண்ட்ஸ். ஸோ அதனால் இந்த லெஜண்ட்ஸ் ஆஃப் த கிரிக்கெட்டில் தோனி அவர்கள் கண்டிப்பாக அடுத்த வருஷம் எனக்கு விளாடுறதுக்கு ஆசை இருக்குதுங்க, நான் ட்ரை பண்ணுறேங்க, எப்படியாவது எனக்கு விளாடணும்னு ஆசையாக இருக்குதுங்கிறது தான் சொல்லாமல் சொல்லியிருக்காரு. இது தான் இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஹேட்டர்ஸ்க்கான மெசேஜும் கிளியராக தெரிஞ்சிச்சு, ரசிகர்களுக்கான மெசேஜும் தெரிஞ்சு போச்சு. அஃப்கோர்ஸ் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால தான் இந்த 5 மாதம் டைம் கேட்குறாரு. இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு விளாட ஆசை இல்லை அப்படின்னா அவர் எப்போயோ கிளம்பி போயிருந்திருப்பார். அந்த 5 மாதம் டைம் எனக்கு ஆசை இருக்குது, எப்படியாவது ட்ரை பண்ணி என் ஃபிட்னஸை கொண்டு வரேன் அப்படிங்கிறது தான் அவருடைய இன்டைரக்ட் மெசேஜ். இந்த 2 விஷயங்களும் இந்த வீடியோ மூலமாக தான் எனக்கு புரிஞ்சிச்சு. பரவாயில்ல, இந்த இன்டர்பிரேஷன் சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை விடைபெறுது உங்கள் படம். ஓகே பாய்.